ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பெண்களுக்கான சேமிப்பு வழிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் என்னெல்லாம் பண்ணால் நம்ம பணத்தை சேமிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி சில டிப்ஸு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எல்லோரும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெத்தடில் தான் பணம் சேமிச்சிட்ருப்பீங்க. நான் எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸை அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். அது பிடிச்சிருந்துச்சின்னா ஃபாலோ பண்ணுங்கள். டிப் நம்பர் 1, பட்ஜெட் க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே எப்படி செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது நீங்கள் கிராசரிஸ் வந்து 3000 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி பட்ஜெட் போட்டிருந்தீங்கன்னா, அதுக்குள்ளே வாங்குறீங்களா, அதை விட அதிகமாகுதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ தான் நீங்கள் எந்த அளவுக்கு அதில் சிக்கனமாக இருக்க முடியுங்கிறது அப்போ தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால தான் நான் அடிக்கடி பட்ஜெட் பற்றி சொல்கிறேன். டிப் நம்பர் 2, உங்களோட சேவிங்ஸை வந்துட்டு ஆட்டோமேட் பண்ணுறது. அதாவது நீங்கள் மந்த்லி கட்ட வேண்டிய சேமிப்பை வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அப்படியே எடுத்துக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணி வைக்கணும். நீங்கள் ஒரு ஆர்டி கட்டுறீங்கன்னா அதுக்கான பணம் 10ஆம் தேதி அக்கௌண்ட்லேருந்து போகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுருங்க. மந்த்லி ஒன்ஸ் போய் கட்டுற மாதிரி இருந்தால் உங்களால் முடியும், இல்லை முடியாமல் கூட போகலாம். ஆனால் ஆட்டோமேட் சேவிங் பண்ணி வச்சிட்டோன்னா அது பணம் போயிடும் ஒவ்வொரு மாதமும் அக்கௌண்ட்டுக்கு. டிப் நம்பர் 3, தேவையற்ற செலவுகளை தவிர்த்தல். அதாவது நம்ம கடைக்கு ஒரு பொருள் வாங்க போகிறோன்னா அங்கே போயிட்டு அது பக்கத்தில் இருக்க இன்னொரு பொருளையும் நம்ம சேர்த்து வாங்கிட்டு வந்துடுவோம். நான் ஒரு ட்ரெஸ்ஸு தான் வாங்க போவேன், ஆனால் அங்கே போயிட்டு நிறைய ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கிறதுனால 2, 3ன்னு எடுத்துகிட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி இல்லாமல் நாம் இங்கேருந்து போகிறப்பவே என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடணும். அப்போ தான் தேவையில்லாத செலவை தவிர்க்க முடியும். டிப் நம்பர் 4, புத்திசாலித்தனமாக பொருட்களை வாங்குதல். ட்ரெஸ் எல்லாம் ஆஃபரில் போட்டிருக்கப்போ வாங்கினோன்னா நமக்கு ரொம்ப செலவு கம்மியாகும். அதே மாதிரி நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் ஏதோ பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா பை 1 கெட் 1 ஆஃபரில் வாங்கினாலும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் அந்தந்த சீசனுக்கு என்ன கிடைக்குதோ அதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் புத்திசாலித்தனமாக பொருள் வாங்குறப்ப செலவுகள் குறையும். 5th பாயிண்ட், நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் கோல் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த கோல் இருந்தால் தான் உங்களால் அதை ரீச் பண்ண முடியும். நான் 1 இயரில் 1 லேக் பணம் சேர்க்கணும், இல்லை நான் 50,000 ரூபாய் சேர்க்கணும், அந்த மாதிரி நீங்கள் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் 1 இயருக்கு ஆர்டி இந்த அமௌண்ட்டுக்கு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 1 இயரில் இத்தனை சவரனில் கோல்டு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நகை வாங்குறதுக்காக கூட ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்காக நீங்கள் உழைக்கிறப்ப கண்டிப்பாக உங்களால் அந்த கோலை ரீச் பண்ண முடியும். இந்த மாதிரி பண்ணுறதுனால நீங்கள் நார்மலாக சேமிக்கிற பணத்தை விட உங்களால் எக்ஸ்ட்ரா சேமிக்க முடியும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.